வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। श्री महागणाधिपतये नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां शरणारविन्दाभ्यां नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது இதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோத்திர சததம சர்க்கமானது 101. லக்ஷ்மண சக்திக்ஷேபகா, அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன் சக்தி ஆயுதத்தை ஸ்ரீ லக்ஷ்மண பெருமான் மீது எய்து அந்த சக்தி ஆயுதமானது லக்ஷ்மண பெருமானுடைய மார்பிலே பாய்ந்து அவர் சுய உணர்வை இழந்து தரையில் விழுந்தாராம் என்கின்ற தலைப்பிலே 32வது ஸ்லோகத்திலிருந்து சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரதசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசிரியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே சதஸ்ரீ ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரமாணிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரதசத்ருகன நமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோத்திர சததம சர்க்கமானது 101. லக்ஷ்மண சக்தி க்ஷேபகா, அரக்கனாகப்பட்ட ராவணன் சக்தி ஆயுதத்தை ஸ்ரீ லக்ஷ்மண பெருமான் மீது எய்து அது லக்ஷ்மண பெருமானுடைய மார்பிலே பாய்ந்து அவர் சுய உணர்வு இழந்து தரையில் விழுந்தாராம். 32வது ஸ்லோகம். சாட்சித்தா பீமவேகேனா சக்ராச நிசம் அஸ்வனா சக்தீர் அப்ய பதத் வேகோ லக்ஷ்மணம் ரணமூர்தனி. இந்த மாதிரி இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனால் அந்த போர் முனையில் மிகவும் பயங்கரமான வேகத்தோடு விடப்பட்ட அந்த சக்தி ஆயுதமானது எதுக்கு சமமானது தான் தெரியுமா? தேவேந்திரன் இருக்கானோ அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் போல பிரமாதமாக ஒலி எழுப்பி கொண்டு லக்ஷ்மண பெருமாளை நோக்கி வெகு வேகமாக பாய்ந்து வந்ததாம். தாம்
அனுஜா ஹரசக்தி மாபதந்தீம் ச ராகவः ஸ்வஸ்த்யஸ்து லக்ஷ்மணோ லக்ஷ்மணாயேதி மோகாபவ ஹதோத்யமாக. இந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாளை நோக்கி இந்த ராவணனாகப்பட்டவன் விட்ட அந்த சக்தி ஆயுதமானது விரைந்து லக்ஷ்மண பெருமாளை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அதை பார்த்துட்டு ஸ்ரீ ராமபிரான் வந்து சொன்னாராம், அந்த அஸ்திரத்துக்கு லக்ஷ்மணனுக்கு வந்து மங்களமானது உண்டாகட்டும். சக்தி ஆயுதமே, உயிரை பறிக்கக்கூடிய உன்னுடைய முயற்சி வந்து பயனற்று போகட்டும். நீ வந்து அந்த அரக்கன் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லி இந்த அஸ்திரத்தை அனுப்பிச்சானோ அந்த அஸ்திரமானது அவனுக்கு அந்த பயனை தராமல் நீ வீணாக போகட்டும் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் அந்த அம்பை பார்த்து சொன்னாராம், சக்தி ஆயுதத்தை பார்த்து. ராவேண ரணே சக்தி கிருத்தே நாசி விஷோபமா முக்தா சூரஸ்ய பீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய மமஜ்ஜசா. ரொம்பவும் ஸ்ரீ ராமர் கோபம் கொண்ட ராவணனால் கொடிய விஷமுடைய சர்ப்பம்னாக்க பாம்பு, அது போன்ற அந்த சக்தி அஸ்திரமானது விரைந்து சென்று கொஞ்சம் கூட அஞ்சி நடுங்காமல் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் அவருடைய மார்பில் வந்து பாய்ந்துதான். ஞபதத் சா மகாவேகா லக்ஷ்மணஸ்ய மகோரசி ஜிஹ்வே ஓரகராஜஸ்ய தீபியமான மகாஜ்யுதி. ரொம்பவும் பேராற்றல் கொண்டதும் ரொம்பவும் மகிமை வாய்ந்தது அந்த சக்தி ஆயுதம். அது எப்படின்னாக்கா, சர்ப்பத்துக்கெல்லாம் மன்னன் இருக்கான், ராஜா இருக்கான், சர்வராஜா. அவனுடைய நாக்கு போல ஒளி வீசக்கூடியதுவான அந்த சக்தி ஆயுதமானது ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் வந்து அவருடைய மார்பு வந்து ரொம்பவும் பிரமாதமான மார்பு, புழக்கவே முடியாது, யாராலையும் அடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்பில் விழுந்து ராவணன் வந்து மிகுந்த கோபத்தோடு செலுத்தியதுனால அந்த சக்தி ஆயுதமானது ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாளுடைய மார்பில் வந்து ரொம்பவும் ஆழமாக பதிந்து பின்புறமாக உள்ளே சென்றதுனால மார்பானது வந்து அப்போ வந்து பிளவுபட்டதாம், கொஞ்சம் லேசாக பிளவுபட்டதாம் லக்ஷ்மண பெருமாளுக்கு. அதனால் லக்ஷ்மண பெருமாள் அப்படியே பூமியில் வந்து சாய்ந்தாராம். ஜபதத் சா மகாவேகா லக்ஷ்மணஸ்ய மகோரசி ஜிஹ்வே ஓரகராஜஸ்ய தீபியமானா மகாஜ்யுதி ததோ ராவண வேகேன சுதூரம் அவகாடயா சத்யா நிர்பின்ன ஹிருதயா பபாத புவி லக்ஷ்மணா. அப்போ ரொம்பவும் மகாபராக்கிரமசாலியாயும் அருகில் இருந்தவருமான ராமபிரான் அடிபட்டு கீழே கிடக்கக்கூடிய அந்த நிலையில் வந்து தன்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணன் வந்து பார்த்துட்டு சகோதர பாசத்தினால ரொம்பவும் வருந்தி அந்த இடத்துல அவர் அப்படியே மனம் குன்றி போய் உக்காந்தாராம், தரையிலே உக்காண்டாராம். அவர் ச முகூர்த்தம் அனுத்தாய பாஷ்பவ்யாகுல லோசனா பபூவ சம்பிரப்தரோ யுகாந்தா இவ பாவகா. அப்போ வந்து ஸ்ரீ ராமபிரான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாராம்.
அப்போ ஸ்ரீ ராமபிரானோட கண்கள்லேருந்து சோக கண்ணீரானது ரொம்பவும் வழிஞ்சு வந்து தான். அதற்கு பிறகு ஸ்ரீ ராமபிரான் பழைய காலத்தில் வந்து அக்னியானது எப்படி இருக்கும் அதுபோல் எழும்பும் பெரிய நெருப்பை போல கட்டுக்கடங்காத கோப ஆவேசம் கொண்டாராம் ஸ்ரீ ராமபிரான். ந விஷாதஸ்ய காலோ அயமிதி சன்சிங்ய ராகவா சக்ரேஷ்துமுலம் யுத்தம் ராவணஸ்ய வதேதிருதா சர்வ யத்னேன மகதா லக்ஷ்மணம் சந்நிரீக்ஷ்ய சா ததர்ச ததோ ராம சத்யாபின்னம் மகாஹவே லக்ஷ்மணம் திக்தம் சம்பன்ன கமிவாசலம். இது வந்து துக்கப்படுறதுக்கான நேரம் இல்லை. யார் ஸ்ரீ ராமபிரான் தன் மனசில் நினச்சிக்கிறார் அப்படின்னு தன்னோட மனசில் வந்து தீர்மானம் பண்ணிட்டு ராவணனை வந்து கொல்றதுலேயே ரொம்பவும் மனசை முழுமையாக செலுத்தி தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் ஒருமுகப்படுத்தினாராம். அதற்கு நடுவில் என்ன நடந்ததாங்க அப்படின்னா, லக்ஷ்மண பெருமானுடைய நிலையை வந்து கவனித்து கொண்டோம். ரொம்பவும் படு பயங்கரமான போர் செய்யறதுக்கு தொடங்கினாராம் ஸ்ரீராமபிரான். அந்த பெரும் போரில் வந்து லக்ஷ்மண பெருமாள் சக்தி ஆயுதத்தினால் பிளக்கப்பட்டு அந்த ரத்தமானது தோய்ந்து போய் ஏற்கனவே எங்கள் மாரில் வந்து குத்திட்டு ஆயுதம் வந்து முதுகு வரைக்கும் வந்து குத்து அவர் தரையில் ஊந்துட்டார். அது எப்படி இருந்ததுன்னா, லக்ஷ்மண பெருமாள் வந்து ஒரு சர்ப்பமானது இருக்குது, ஒரு பாம்பு கூடிய ஒரு மலை போல் லக்ஷ்மண பெருமாள் வந்து அந்த இடத்துல பட்டுன்னு இருக்கிறது. ஏன்னா அவரும் பாம்பு தானே, ஆதிசேஷன் தானே, பாம்பு தான். பட்டு கொண்டிருப்பதை வந்து ஸ்ரீ ராமபிரான் பார்த்தாராம். சர்ப்பங்கிறது என்னன்னாக்க, இந்த ராவணனால் செலுத்தப்பட்ட அந்த சக்தி ஆயுதம் இருக்கணும், அது வந்து சர்ப்பத்துக்கு சமம். ஆனால் உண்மையாகவே லக்ஷ்மண பெருமாள் வந்து ஆதிசேஷன் தான், அதில் சந்தேகம் கிடையாது. தாமபி பிரகிதாம் சக்தியும் ராவணேன பலீயசா யத்ன தஸ்தே ஹரிஸ்ரேஷ்டா ந சேக்கூர் அவமர்ஜித்தும். ரொம்பவும் பலம் கொண்ட அந்த அரக்கனாகப்பட்ட ராவணனால் செலுத்தப்பட்ட அந்த சக்தி ஆயுதத்தை லக்ஷ்மணனுடைய மார்பிலேருந்து பிடுங்கி எடுக்கிறதுக்கு வானரோத்தமர்கள் வந்து எல்லாரும் ஏகப்பட்ட பேர் சேர்ந்து பலவாறு அதை வந்து எடுக்கிறதுக்கு முயன்றாலாம். ஆனால் அந்த சக்தி ஆயுதமானது லக்ஷ்மண பெருமான் மார்பை விட்டே வெளில வரவே இல்லையாம். ஏன்னா பூமியில் போய் புரிஞ்சு கொடுத்து. அர்ஜிதாசைவ பானோகை க்ஷிப்ரஹஸ்தேன ரக்ஷசா சௌமித்ரீம் சா வினிர்வித்யா பிரவிஷ்டா தரணீதலம். அந்த முயற்சியின் போது என்ன பண்ணாலும் எல்லா வானரங்களும் வெகு வேகமாக இந்த பிரமாதமாக கையில் வந்து விளையாட்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய மகா பாவியான அரக்கனால் ராவணனால் விடப்பட்ட அந்த சரக்கூட்டங்கள்னால வானரங்கள்லாம் நோகடிக்கப்பட்டாலாம். அந்த சமயத்தில் அந்த சக்தியானது ஆயுதம் வந்து லக்ஷ்மண பெருமானுடைய மார்பில் வந்து பாய்ந்து முதுகு பின்புறமாக வந்து பூமிக்குள்ளே போய் புகுந்துட்டான். அது பூமியில் போய் புதஞ்சத்தினால்தான் எடுக்க முடியலையாம் வானரங்களால். தாம் கராபியாம் பராமருஷ்ய ராமசக்தியும் பயாவகாம் பிரபஞ்ச சமரே கிருத்தோ பலவான் விசகர்ஷசா. வானரங்கள்னாலேயே பிடுங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை விளைவிக்கக்கூடிய சக்தி ஆயுதமானது போர்க்களத்தில் வந்து லக்ஷ்மண பெருமாள் வந்து அடிபட்டு கிடந்ததுனால
ரொம்பவும் கோபமடைந்த ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய கைகளால் என்ன பண்ணாராம், அந்த சக்தி ஆயுதத்தை பிடுங்கி எடுத்தாராம். பிடுங்கி எடுத்துட்டு அந்த சக்தி ஆயுதத்தை தன் கையினால் தடவினாராம். தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த சக்தி ஆயுதத்தை ஒரே கையாலேயே அப்படியே வச்சு அப்படியே முறித்து தூக்கி போட்டாராம். தஸ்ய நிஷ்கர்ஷத சக்தி ராவணேன பலீயசா சரா சர்வேஷு காத்ரேஷு பாதிதா பர்மவேதினா. ஸ்ரீ ராமபிரான் அந்த சக்தி ஆயுதத்தை பிடித்து இழுத்து கொண்டிருந்த போது என்னன்னாக்கா, ரொம்பவும் மகா பலசாலியாக இருக்கக்கூடிய அந்த அரக்கன் ராவணன் என்ன பண்ணானா, ஸ்ரீ ராமபிரானுடைய உடல் அங்கங்களின் மீது உயிரை பறிக்கக்கூடிய பானங்களை எல்லாம் பொழிந்து தள்ளினானாம். அசிந்தையத்வா தான் தானான் சமாஸ்லிஷ்யச லக்ஷ்மணம் அபரவீச்ச ஹனுமந்தம் சுக்ரீவம் செய்வ ராகவகா. ஸ்ரீ ராமபிரான் அப்போ இந்த அரக்கன் ராவணனால் விடப்பட்ட பானங்கள் தன்னை தாக்கி தோணும். அந்த தாக்கிய பானங்களை இவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லையா. அடைச்சி போ, நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ. உடனடியாக லக்ஷ்மணன் தன்னோட இருக்க கட்டி தழுவி கொண்டாராம். அனுமானையும் சுக்ரீவனையும் பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுமா ராமபிரான்? லக்ஷ்மணம் பரிவாரியகா திஷ்டத்வம் வானரோத்தமாக. வானரோத்தமர்களே, நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உடனடியாக என்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட இந்த லக்ஷ்மணனை சுற்றி நின்றுக்குங்கோ. அவனை பாதுகாத்து கொண்டு இந்த இடத்திலேயே நீங்கள் நின்றுருங்கோ, வேறு எங்கேயும் போயிடாது அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். பராக்கிரமஸ்ய காலோயம் சம்பிராப்தோமே சிரேட்சிதா பபாத்யாமம் தசக்ரீவோ வத்தியதாம் பாபநிச்சயா காங்க்ஷத ஸ்தோககஸ்யேவா கர்மாந்தே மேகதர்சனம். இப்போ சொன்னானா ராமபிரான் வானவர்த்தவர்கள்ட்ட, என்னுடைய பராக்கிரமத்தை நான் காட்ட வேண்டிய தருணமானது வந்துட்டு, அதற்காக நான் நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்தேன். இந்த தீய எண்ணங்கள் உடையக்கூடியவனும் பாவமே முழுக்கவும் உருவெடுத்து வந்தவனுமான இந்த மகா பாவியான அரக்கன் ராவணன், அவன் கொல்லத்தக்க வேண்டியவன் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது நான் என்ன தரமாக நினச்சிருந்தேன், எப்போ இந்த கோடை காலமானது முடியும், மாரிக்காலம்ங்கிறது மழை காலம். மழை காலம் எப்போது தான் வரும், துவங்கும் அப்படின்னுட்டு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதக பறவைகள்லாம் இருக்குது தெரியுமா. வெயில் காலத்தில் அது வராது, பறக்காது. அதே மழை காலம்னாக்கா அதுகளுக்கு ரொம்ப சந்தோஷம், அதில் பறக்கும். அந்த மாதிரி ஆகாயத்தில் மேகம் கொஞ்சம் கூட காணப்படாமல் போல். அப்போ சொல்கிறார் ராமபிரான் வானரங்கள்கிட்ட, நான் ஆசைப்பட்ட நேரமானது இப்போ எனக்கு வந்திருக்கு. அதனால் நான் அந்த என்னுடைய ஆசையை நான் தீர்த்துக்க போகிறேன் அப்படின்னாராம். அஸ்மின் முகூர்த்தேன சிராத் சத்தியம் பிரஜே சுனோமிவாக அராவணம் அராமம்பா ஜகத் ரக்ஷத வானராக. வானரங்களே, இப்போ நடக்கக்கூடிய இந்த சண்டையில், இந்த வேலையில் நான் ஒரு சத்திய வாக்கை உங்களுக்கு உறுதியாக சொல்ல போகிறேன். அது என்னன்னாக்க, வெகு விரைவில் இந்த உலகமானது ராவணன் அரக்கன் இல்லாமலோ அல்லது இந்த ராமனானவன் இல்லாமலோ ஆக போகிறத நீங்கள் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். ராஜ்யநாசம் வனேவாசம் தண்டகே பரிதாவனம் வைதேகியாச பராமர்சம்
ரக்ஷோபிஷ்ய சமாகமம் பிராப்தம் துக்கம் மகத்கோரம் கிளேசம் ச நிரயோபமம் அத்ய சர்வம் அகம் தியக்ஷே நிகத்வா ராவணம் ரணே. எனக்கு அப்போ சொல்கிறார் மாணவர்கள்ட்ட ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார், எனக்கு கிடைக்க வேண்டியதை ஆட்சி பொறுப்பானது என்னை கை நழுவி விட்டு போயிடுத்து. காட்டில் என்னுடைய வாழ்க்கையானது நடத்தினேன். தண்டகாரண்யத்தில் எங்கும் அங்கும் நான் அலைஞ்சென்று கிடந்தேன். என்னோடய வைதேகியை தொட்டு தூக்கி கொண்டு இந்த அரக்கனாக ராவணன் தூக்கி கொண்டு போனான். அதனால் நான் அந்த இடத்துல ஜனஸ்தானத்தில் அரக்கர்களோட சண்டையெல்லாம் போட்டேன். இந்த மாதிரி பொறுக்க முடியாத துக்கத்தையும் நரகவாசம், அதாவது நரகலோகம்னா என்ன அப்படிங்கிறத நான் அனுபவிச்சுட்டேன். இப்பேர் போன்ற கஷ்டங்களையும் நான் இன்னும் தாங்கி கொண்டு தான் இருக்கேன். தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு என்னால். ஆனால் இப்போ போர்க்களத்தில் இந்த ராவணனை நான் கொன்று போட்டுவிட்டு வதம் செய்து விட்டு இதை எல்லா துக்கங்கள்லேருந்தும் நான் விடுதலாக போகிறேன் வானவரத்தவர்களே அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். யதர்த்தம் வானரம் சைன்யம் சமானீதம் இதம்மயா சுக்ரீவஸ்ய கிருதோ ராஜ்யே நிகத்வா பாலினம் ரணே. யதர்த்தம் சாகரக்ராந்த சேதோர்பத்தஸ்ய சாகரே சோ அயம் அத்தியரணே பாபசக்ஷு விஷயமாகதா. இப்போ ராமபிரான் சொல்கிறார் வானரங்கள்கிட்ட, எவனுடைய காரணமாக, யாரோட காரணமாக இந்த வானரப்படைகள் எல்லாருமே என்னால் இங்கு அழைத்து வரப்பட்டதோ, போரில் வாலியை கொண்டு சுக்ரீவனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன். எவனுடைய காரணமாக இந்த பெருங்கடலில் பாலமானது கட்டப்பட்டு கடல் கடந்து அனைத்து வானரங்கள் இங்கே வரப்பட்டதோ, அந்த பாவியானவன் அரக்கன் ராவணன் இப்போது என் கண்ணெதிரில் போர்க்களத்தில் நின்றுட்டுருக்கான். எனக்கு இப்போ அவனோட போரிடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். சக்ஷூர் விஷய மாகம்யா நாயம் ஜீவித்து மருகதி திருஷ்டிம் திருஷ்டி விஷஸ்யவா சபர் சர்பஸ்ய மம ராவணா. அதாவது ஸ்ரீராமபிரான் சொல்கிறார், கண்கள்லேயே விஷத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாம்பு, அதாவது இவர் சொல்கிறார், நான் எப்படி தெரியுமா வானவரத்தவர்களே, என்னுடைய கண்ணில் விஷத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாம்பினுடைய பார்வையில் பட்டு விட்டதான் போல என்னோட பார்வையில் இந்த மகா பாவியான அரக்கன் ராவணன் பட்டுவிட்டான். இனி அவன் உயிரோட இருக்க போகிறதே கிடையாது, அது நிச்சயம் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். அத்ய ராமஸ்ய ராமத்வம் பஷ்யந்து மம சம்யுகே த்ரயோ லோகா ச கந்தர்வா சதேவா சர்ஷிசாரணாக. ஸ்வஸ்தா பசியத துர்தர்ஷா யுத்தம் வானரபுங்கவாக ஆசீனா பர்வதாகிரேஷு மமேதம் ராவணஸ்ய ச. எல்லா விதமான செயல்களையும் ரொம்ப அருமையாக செய்யக்கூடிய வானவரத்தமர்களே, ஒரு மலையினுடைய சிகரத்தில் போய் நீங்கள் எல்லோரும் சுகமாக போய் உட்காந்துக்கிட்டோம். அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை பிரமாதமாக அங்கேருந்து பார்த்துட்டு சந்தோஷப்படுங்கோ. உடனே இவர் சொல்கிறார், இங்கேருந்து ஆகாயத்தை பார்த்து, கந்தர்வர்கள், தேவர்கள், முனிவர்கள், சாரணர்கள் இவ எல்லாரும் மற்றும்
மூன்று உலகங்களிலும், மேலோகங்களில் இருக்கக்கூடிய 3 லோகங்கள், அந்த 3 லோகங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ நான் நிகழ்த்த போகக்கூடிய இந்த போரில் ராமனுடைய ராமத்தன்மையை நீங்கள் எல்லாரும் கண்கூடாக பார்க்குவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறார். எல்லாரும் பார்க்கலாம். அத்ய கர்ம கரிஷ்யாமி எல்லோகா சசராசராக சதேவா கதயிஷ்யந்தி யாவத் பூமியில் தரிஷ்யதி சமாகமிய சதா லோகே யதா யுத்தம் பிரவர்த்தித்தம். உடனே இவர் சொல்கிறார், அசையக்கூடிய பொருட்கள், அசையாக்கூடிய பொருட்கள் ஸ்ரீராம்பிரான் சொல்கிறார். தேவர்கள் மற்றும் உலக மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மண்ணுலகம் நிலைத்திருக்கும் வரைக்கும் எப்போதுமே மக்கள் கூட்டத்தில் எதையெல்லாம் சொல்லி ரொம்பவும் ஆச்சரியமான விஷயமா இருந்தால் எல்லோரும் பேசிட்டு தானே இருப்போம். அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம் போனோம், இந்த மாதிரி நடந்தது அந்த மாதிரி நடந்ததுன்னு. அந்த மாதிரி வியந்து கொண்டிருப்பார்களோ அப்பேற்பட்ட ஒரு அரிய போர் வினையை இப்போ நான் செய்ய போகிறேன் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். ஏவமுக்த்வா சிதைர்பானை தப்த காஞ்சன பூஷணை அஜகான தசகிரீவம் ரணே ராம சமாஹிதா. இந்த மாதிரி ஸ்ரீராமபிரான் வானரங்கள்டெல்லாம் சொல்லிட்டு போரில் முழு கவனத்தை செலுத்தினாராம். கூர்மையான பிரமாதமாக தரமாக இருக்கக்கூடிய பொன்னலிங்கங்கள் கொண்ட பானங்கள்னால மகா பாவியான அரக்கனை ராவணனை தாக்கினாராம் ஸ்ரீராமபிரான். அதை பிரதீப்தேர் நாராசே லைசாவி ராவணா அபியவர்ஷ ததா ராமம் தாராபிரிவ தோயதா. அப்போது என்ன பண்ணானா, இந்த அரக்கன் ராவணன் இருக்கானோ மகாபாவி, அவனும் அவனுடைய பங்குக்கு நெருப்பு அக்னி ஜுவாலையோடு இருக்கக்கூடிய தகிதகிக்கக்கூடிய நாராச பானங்களாலும் உலக்கைகளாலும் என்ன பண்ணான்னா, ஒரு மாரிக்காலமானது இருக்குது. அப்போ மேகத்தில் இடைவிடாவது மழை பொங்கிட்டே இருக்கும். அதாவது ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம்னு பார்த்தோம்னா, அதுபோல் ஸ்ரீ ராமபிரானை அம்புகளால் மூழ்கடித்தானாம் பாவியான ராவணன். ராவண முக்தானாம் அந்யோன்யம் அபிநிக்னதாம் சராணாம்ச பபுவ துமுல சுனகா. அப்போ ஸ்ரீ ராமபிரானும் ராவணனாலும் செலுத்தப்பட்ட இந்த பானங்கள்லாம் இருக்கணும். அது ஒன்றை ஒன்று தாக்கி கொண்டு ரொம்பவும் உயர்ந்த பானங்களின் உரசல்னால பயங்கரமான ஓசையானது அந்த இடத்துல கேட்டுதான். சடாச்சடாது இடி ஓசை மாதிரி கேட்டுதான் போர்க்களத்தில். தேவிநாச விகேநாசிய ராவண யோசராக அந்தரிக்ஷா பிரதிப்தாக்ரா நிர்வேது தரணீதலே. ஸ்ரீ ராமபிரானும் இந்த ராவணன் இவர்கள் இருவரும் என்ன பண்ணாலாம், அனல் பறக்கக்கூடிய முனைகளை கொண்ட பானங்கள் செலுத்தினாலும் அது எல்லாம் முறிவடைந்து ஆகாயத்திலேருந்து சிதறி பூமியில் விழுந்துதான். தயோர் ஜியாத்தல நிர்கோஷா ராவண யோர்மகானை திராசன சர்வபூதானாம் சம்பூவா புதோபமாக. அப்போ ஸ்ரீ ராமபிரானும் அரக்கன் ராவணனும் வில்லில் நானோசை வைத்துதான் நாணி ஏற்றி நடணும். அந்த நானு ஓசையானது எப்படி இருந்துதான், ஆகாயத்தையே வானத்தையே முட்டக்கூடிய பேரொழியாக இருந்துதான். எல்லா விதமான உயிர் பிராணிகளும் அவளுக்கெல்லாம் ரொம்பவும் பயமூட்டுவதாகவும் அச்சமூட்டுவதாகவும், ஆகா இது இவ்வளோ பெரிய சப்தமானது கேட்குறது
அப்படின்ட்டு பிரமிக்க வைப்பதாகவும் இருந்ததாம். கீரியமான சரஜால விருஷ்டிபீர் மகாத்மனா தீப்த தனுஷ் வதார்த்திதா தயாத் பிரதுத்ராவ சமேத்ய ராவணோ யதா நிலேனாபி ஹதோ பலாஹகா. அதாவது ஒரு புயல் காற்று ஒன்று அடிக்கிறது. அப்போ அந்த காற்று அடிக்கும்போது என்ன ஆகும்? ஆகாயத்தில் இருக்கிற மேகங்கள்லாம் சிதறடிச்சு போகும். அதுபோல் ஒளி வீசக்கூடிய வில்லை தன்னுடைய கையில் ஏந்திய ஸ்ரீராமபிரான் அம்புமாரியை இவர் செலுத்தின அம்பை தாங்கவே முடியாமல் மகா பாவியான அரக்கன் ராவணன் மிகவும் பயம் என்ற அடைஞ்சு போய் அந்த இடத்துலேருந்து உடனே ஓடி போனானா. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய யுத்தகாண்டே ஏகோன சததம சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 101வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.